அரிசியில் பிளாஸ்டிக் அரிசி கலப்படம் செய்யப்படுவதாக வந்த புகாரை அடுத்து தற்போது சென்னையில் ஒரு இடத்தில் போக்குவரத்து பணிமனை அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தற்போது தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு காமராஜ். அரிசியில் பிளாஸ்டிக் அரிசி கலக்கப்படுவதாக புகார் எழுந்து தற்போது சோதனையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வணக்கங்க. அதாவது நேற்று நான் சொன்னேன் பாருங்க, தமிழகத்தை பொறுத்தவரை பிளாஸ்டிக் அரிசி இல்லை என்பதுதான் உண்மை. அதுல ரெண்டாவது இதே கிடையாது. அதாவது பிளாஸ்டிக் அரிசி தமிழகத்தில் இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை. அந்த நிலைதான் தொடர்ந்துட்டு இருக்கு. இது அங்கங்க இந்த ஃபுட் சேஃப்டிங்கிறது மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு கீழே வருகிற உணவு பாதுகாப்பு துறையின் மூலம் அவர்கள் ரொட்டீனா எங்க பார்த்தாலும் நடவடிக்கைகள்ல ஒரு ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆய்வு அவங்க வேலையே அதுதான். ஆய்வு நடந்துகிட்டே இருக்கு. அது பிளாஸ்டிக் அரிசிக்காக அல்ல, அவங்க ஆய்வுங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வரும். அதுல இது போன்ற பிளாஸ்டிக் அரிசி இருக்கு, அது இருக்கு அப்படி சொன்னா அது இல்ல. தமிழகத்தை பொறுத்தவரை இது வதந்தி தான். வதந்தியை கிளப்புவர்கள் மீது நான் நேற்று சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஏதாவது புகாரின் மீது உண்மை இருக்கும் பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னேன். அதே போல இந்த வதந்திகள் கிளப்புகிறவர்கள் தேவையில்லாமல் வதந்திகளை இல்லாத ஒன்றை வதந்தி ஆக்கிறவர்கள் மீதும் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பணிமனையில் அன்றாடம் உண்ணக்கூடிய ஊழியர்கள் இது பிளாஸ்டிக் அரிசி போல் இருக்கிறது, இது வழக்கமான அரிசி இல்லை என்று அதை கையில எடுத்து காட்டுறாங்க. பிறகு எப்படி அதை வதந்தி என்று சொல்ல முடியும்? நான் சொல்லிட்டேன், எதுவா இருந்தாலும் ஆய்வுக்கு உட்பட்டதுதான். அது இதை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உறுதியாக இல்லை. நான் சொன்னதுதான். இன்றைக்கு நான் ஃபுட் சேஃப்டி அலுவலர்களையும் அதிகாரிகளையும் நான் இன்னைக்கு பேசிட்டேன். அதுக்கு உண்மை இல்லவே இல்லை. நேற்று சொன்ன அதே நிலைதான். அதாவது அங்க இருக்கிற ஊழியர்கள் அதை பந்து போல ஆக்கி அதை சுவற்றில கூட போடும்போது அது ஒரு ரப்பர் பால் மாதிரி திரும்ப வருது. மதுரையில் கூட இது மாதிரி புகார்கள் எல்லாம் சொல்லப்பட்டு வருது. அரிசியில பிளாஸ்டிக் அரிசி கலக்கப்படுது அப்படின்னு ரொம்ப நேரம் அதை போய் பேசி தேவையில்லாத வசதிகளை கிளப்பிட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இல்லாத ஒன்றை பற்றி நம்ம அதை ஒரு பெரிய விவாதமாக எடுத்துக்கொண்டு பேசுறது மக்கள் ஒரு சூழலை ஏற்படுத்தாது. நீங்க இதை தொடர்ந்து இது வதந்தியாக இருக்கும்னு மறுத்து வந்தாலும் அங்க இருக்கின்ற பிளாஸ்டிக் அரிசி கலந்திருக்குமோ என்ற ஒரு அச்சம் கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னா அவங்க ஒரு பந்து போல அதை உருட்டி எறிகின்ற காட்சியை பார்க்க முடிகிறது. இல்ல, நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அதிகாரிகளுக்கு என்ன அறிவுறுத்தி இருக்கிறீங்க? அது போன்ற புகார் என்று சொன்னால் அதுல ஆய்வு நடைமுறை கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னால் அதுக்கே வேலை இல்லை. இப்ப நான் திரும்ப அதை செக் பண்ணிட்டேன். அதுல உண்மையே இல்லை, 1% கூட அது உண்மை இல்லை. ஒருவேளை ஏதாவது ஊடுருவல் இருந்தால் என்ன செய்வது? அதற்கு ஆய்வு செய்வதற்கு ஏதாவது குழு அமைச்சிருக்கீங்களா? அம்மா அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தின் அடிப்படையிலே தான் மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான நடவடிக்கைகள் இது போன்ற ஏதாவது தவறான நடவடிக்கை இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவை எங்களுக்கு அடிக்கடி பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனை இல்ல, அது சமாதானமே கிடையாது. கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இருந்தாலும் பல இடங்கள்ல மக்கள் இன்னும் குழப்பத்துல தான் இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த அரிசியில பிளாஸ்டிக் அரிசி கலக்கப்பட்டிருக்குமோ புகார் கொடுக்கணும்னா மீடியா கேட்டுக்கிறது, நம்ம பத்திரிகை தொலைக்காட்சி எல்லாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் நம்ம மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நம்ம அதுல மக்கள் குழம்புவதற்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. ஒருவேளை புகார் கொடுக்க வேண்டியதா இருந்தா எந்த எண்ணெய் தொடர்பு கொண்டு மக்கள் புகார் கொடுத்தா நீங்க நான் என் நம்பர்ல தானே பேசுறேன். எந்த சூழலுக்கு எந்த நிமிஷத்துல வேணாலும் நீங்க பேசுறா, அடுத்த நிமிஷம் அதுக்குரிய நடவடிக்கை அதுக்குள்ள பதில் இருக்கும், அதுக்குரிய நடவடிக்கையும் இருக்கும். இல்ல, பொதுமக்கள் புகார் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சுன்னா உடனே யாரை அணுகலாம்? புகார் கொடுக்க வேண்டிய சூழல் இல்லை தமிழகத்தை பொறுத்தவரை. புகார் அரிசி தான் எங்க பார்த்தாலும் இருக்கு. அரிசி இருக்கிற பொழுது, ஒரிஜினல் இருக்கிற போது டூப்ளிகேட்டுக்கு வேலை கிடையாது. ஒரிஜினல் முழுமையாக கிடைக்கிறது. அரிசி தேவையான அளவுக்கு அரிசி கிடைக்கிறது. அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. விலையும் கட்டுப்பாடு இருக்கிறது நேற்று நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். அதனால பொறுத்தவரை அரிசியை பொறுத்தவரை அந்த மாதிரி பிரச்சனைக்கு வேலையே கிடையாது. அப்படி புகார் என்று சொன்னால் நம்ம புகார் எங்க பொறுத்தவரைதான் எல்லா காலத்தும் ரெடியா இருக்கிறோம். நாங்க உடனடியாக புகார் என்று சொன்னால் அதை வைத்து அந்த புகார் மெய்யின உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். நாம் அன்றாடம் உண்ணுகின்ற அந்த உணவில் பிளாஸ்டிக் அரிசி இல்லை என்று நீங்கள் திட்டவட்டமாக கூறுவது மகிழ்ச்சி தந்தாலும் பிளாஸ்டிக் அரிசி இருக்குமோ என்கின்ற அச்சம் மக்களிடையே இருக்கிறது. அதனால் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி.